இந்த சட்டமன்ற தொகுதிகளை இந்த கூட்டத்துக்குள்ள 4 கிலோமீட்டருக்கு முன்னே நுழைஞ்சு இந்த அரங்கு வரை வருகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிட்டுது. திருச்செங்கோடு குமாரபாளையத்துல எடப்பாடியார் ஆரம்பிக்கிற உரையே தாறுமாறா இருக்கு. கூட்டமா குவிறாங்க. ஐயோ மொச்சு மொச்சு மொச்சுன்னு இவ்வளவு பேரா, எங்க இருந்தீங்க சார் நீங்களா அப்படின்னு கேட்கும் அளவுக்கு கூட்டம் இருக்கு. இதுல பணம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, வாட் எவர் இட் மேபி, பணம் கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ அந்த மழையில இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா பெரிய விஷயம் தானே, ஒரு பாராட்டிடுவோமே, என்ன இருக்கு. சோ இதுல அவர் ஆரம்பிக்கும் போதே செம்ம தாறுமாறா ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லல. என்ன விஷயம்? அது ரொம்ப ஒரு பெரிய இடி திமுகவுக்கு தான், முதலமைச்சருக்கு தான் ஒரு பெரிய ஷாக் மேல ஷாக்கா இருக்க போகுது இந்த நியூஸ்லாம். ஓகே, ஸ்கிப் பண்ணாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க, மிஸ் பண்ணிடாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. எடப்பாடி அவர்களுடைய திருப்புமுனை கான்வர்சேஷன் இது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறது என்னன்னா, இப்போ கொஞ்ச நாளாவே கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப இவங்க வேஸ்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லல. யாரு? எடப்பாடியார். இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க இதெல்லாம் கரெக்டா இல்லையா அப்படிங்கறது தமிழக வெற்றி கழகம் தலைமையில இருந்து பார்த்திருக்கணும். இதெல்லாம் இன்னும் சேஃப்டியா இருக்கணும். இவங்களும் புதுசு களத்துக்கு, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஆனா போதிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை. அவங்க தெளிவுபட எல்லாத்தையும் பண்ணியிருந்திருக்கணும். இன்னைக்கு எனக்கு தெரியாது, பண்ண முடியாது, இந்த கட்சி தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருமித்தமா தமிழக வெற்றி கழகம் மேல பழி சுமத்துறது அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடியார் அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் போட்டுட்டு இருக்காரு. சோ தர்மபுரிக்கு வராரு இந்த இஷ்யூஸ்லாம். அப்புறம் அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞரணி சார்புல ஒரு பெரிய பேனர் வைக்கப்படுது. வருக வருக என வரவேற்கிறோம் தமிழக வெற்றி கழகம் சார்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர்லாம் ரெடி பண்றாங்க. சோ இப்ப இந்த இடத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா, எடப்பாடியார் அவர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. சோ நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணதுனால நம்மளும் அவரை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மக்களுக்கு மைண்ட்குள்ள பிக்ஸ் ஆயிடுச்சு. சோ மக்களுடைய இயக்கம் என்ன ஆகுது, தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க ஆப்வியஸா இவருக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ மக்களுடைய மனநிலை விஜய் அவர்களுக்கும் புரிய ஆரம்பிக்குது. ஓகே, நம்மளுக்கு இந்த சினாரியோல பாஜக அண்ணாமலை அவர்கள் எந்த அளவு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் சீமான் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த இஷ்யூ நடந்தப்போ அவருடைய மனநிலை என்னன்றது புரியுது. அவர் இதுல மீண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு, யாரும் கார்னர் பண்ண வேணான்னு. ஆனா அன்னைக்கு விட்டுட்டு அடுத்த நாள்ல கண்ணா பின்னான்னு திட்டதான் ஆரம்பிச்சாரு. சோ இந்த இடத்துல இப்போ எடப்பாடியார் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயமா ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவரை பெரிய அளவுல குறை சொல்லாம குறை சொல்றாரு. பட் அரசாங்கத்து மேலேயும் குறை சொல்றாரு. நியூட்ரலா ரெண்டு பக்கமும் இருக்கிற விஷயத்த சொல்றாரு. அண்ணாமலை அவர்களும் சேம் திங் தான். சோ பாஜகவுல முக்கியமான ஆள் அப்படின்னா அண்ணாமலை, அண்ட் இதுல முக்கியமான ஆளு எடப்பாடியார். இவங்க ரெண்டு பேருமே இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கும் போது சரி ஓகேப்பா அப்படிங்கிற ஒரு தோணல் வருது இல்லையா. இந்த நேரத்துல கூட்டணி அப்படிங்கிறது இருக்கும், வரும், கூட்டணி வரும் வரும், இவங்க ரெண்டு பேரும் ஒத்து வருவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு போகும்போது ஒரு 2 நாளா எடப்பாடியார் போன்ல பேசினாரு. விஜய் கூட ஒரு 1/2 மணி நேரம் பேசினாரு. தொகுதிகள் தான் எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கறது பிரிக்கலையே தவிர மோஸ்ட்லி கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. பாஜக கூட இல்லைனாலும் இவர் கூட உறுதியாயிருச்சு அப்படின்றது சொன்னாங்க. சொல்லியிருக்காரதா ஒரு பேச்சு வந்தது. இத அபிஷியல் கன்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம எடப்பாடியார் சபையில போட்டு உடைக்கிறாரு. கூட்டணி அப்படிங்கிறது முக்கியம் தான், ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனா இந்த கூட்டணி அப்படிங்கறத தாண்டி வலுவான கூட்டணி எங்களுக்கும் அமைஞ்சிருச்சுல, பறக்குதா கொடி பறக்குதா அப்படிங்கிறாரு. கொடி என்ன பறக்குது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறக்குது. சோ பிள்ளையார் சுழியெல்லாம் போட்டாச்சு அப்படிங்கிறாரு. இது கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு பெரிய இடி வெடியதான் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க, கூட்டணி தேவைதான். ஆனா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அந்த குமாரபாளையத்துல மழை பெய்யுது. ஆக்சுவலி மழை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அவர் வராரு. எடப்பாடியார் சொல்ற விஷயம், 4 கிலோமீட்டர்ல இருந்து நான் ஒரு 4 நிமிஷத்துல வர வேண்டியது. மக்களுடைய வெள்ளம், அவங்களுடைய பாசம் என்னால வரவே முடியல. இங்க நான் ரீச் ஆகிறதுக்குள்ள 1/2 hour ஆயிருச்சு. சாரி, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய பரப்புரையே ஸ்டார்ட் பண்றாரு. சோ இந்த விஷயம் அப்படியே ஒரு மாதிரி சிங்க் ஆச்சு எனக்கு இது கேட்கும் போது. ஸ்டாலின் ஐயா எந்த ஃபங்க்ஷன், முப்பெரும் விழாவா எதுக்கோ ஒன்றுக்கு வந்திருந்தாருல்ல, அப்போ அதே மாதிரி தானே. ஆக்சுவலி அங்க பெருசா ரோட் ஷோல கூட்டமே இல்லை. எல்லாம் வரும்போது அப்படியா இப்படியான்னு கேட்டுட்டு ஓன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு.
அவர் வந்து இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒன்று வச்சிருந்தாரு. ஐயோ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, எனக்கு மக்களுடைய வெள்ளம் பாசம் என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருந்தாப்புல. சோ இது வந்து ஒரு வழக்கமா வந்து இப்போ அப்படியே வருது பாருங்களேன். தமிழக வெற்றி கழகம் பண்ணது, இவ்வளவு கூட்டத்துல இவர் வர்றதுக்கு, மக்கள் வெள்ளத்தை தாண்டி வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஸ்டேட்மெண்ட் போக, எனக்கும் மக்கள் வெள்ளம் வந்ததுனால என்னால டைம் ஆயிடுச்சு வர முடியலன்னு அவர் சொல்ல, இவரும் அதை சொல்லிட்டாரு. மாத்தி எல்லாரும் ஒருத்தவங்க சொல்லிக்க வேண்டியதான். நீ அன்னைக்கு சொல்லல அப்படின்னு சொல்லாம நானும் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும் கூடிய அளவாதான் இது எல்லாமே இப்படியே வளர்ந்துகிட்டு வருது. சரி, அதெல்லாம் நம்மளுக்கு விஷயம் கிடையாது. இப்ப மழை பெய்யும் போது இவ்வளவு கூட்டம் எங்கிருந்து வந்துச்சு? இவ்வளவு கூட்டம், மக்களுடைய வெள்ளத்தை பாத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திணற விட்டுட்டு இருக்கிறாங்க அதிமுகவினர். அந்த கூட்டத்தை பாருங்களேன். 4 கிலோமீட்டர்ல 1/2 மணி நேரம் ஆயிடுது. ஆகவேதான் காலதாமதம் ஒரு தரல வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டு, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த தொகுதி வெற்றி பெற்று விட்டது என்பதற்கு இப்படி ஆரவாரம் ஸ்டாலின் எண்ணுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். உண்மையா? இந்த கூட்டம் அப்படிங்கறதே திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். எங்க இருந்து இவ்வளவு பேர் வராங்க? திமுக வந்து ஒரு பெரிய மேடை போட்டுச்சுன்னா, ஒரு மெயின் பிளேஸ்ல போட்டுச்சுன்னா கூடுறாங்க, அங்கேயும் நிறைய பேர் கூடுறாங்க தான். அதிமுக இவ்வளோ பெருசு ட்ரோன் கேமரா எல்லாம் வச்சு ஷார்ட்ஸ் காமிக்கிறாங்களே எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி. தமிழக வெற்றி கழகம் வந்துச்சுன்னா அவ்வளோ பேரு. அப்ப மக்களை ஜட்ஜே பண்ண முடியலையே. இவங்க யாருக்கு தான் ஓட்டு போட போறாங்க? எல்லாருமே கூட்டமா கூடுறாங்க, எல்லா மக்களும் அங்க ஆஜராயிடுறாங்க. பட் அங்க ஓட்டு யாருக்கு விழப்போகுது? 3 பேர் 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அவ்வளோ பேர் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டுக்கு நிக்க போறாங்க, 4 பேர் நிக்க போறாங்க. இதுல யாரதான் இவங்க சூஸ் பண்ண போறாங்க? ஆனா இப்ப நாம் தமிழர் கட்சி எங்கேயுமே பெருசா எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் காமிக்கிற மாதிரி தெரியல, பாத்தீங்களா? சரி, அதெல்லாம் பத்தி அடுத்த வீடியோல பேசுவோம் டீப்பா. சோ இப்போதைக்கு எல்லா தொகுதிகள்லயுமே நம்ம எடப்பாடியார் அப்படிங்கிறவர் போய் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ ஒரு தொகுதிகளையும் அவர் விடுறது கிடையாது. A to Z எல்லா தொகுதிகளையும் போயிட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாரு. அண்ட் ஒரு தொகுதியில இருந்து இன்னொரு தொகுதிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் மக்கள் வெள்ளம் அப்படிங்கிறது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டு டுவர்ட்ஸ் வரைக்கும் அவரை பார்த்தவங்க பாதி பேர் கலைஞ்சு போறாங்க. ஆனாலும் அவர் பேசுறதை கேட்கறதுக்காக கூட்டம் அப்படிங்கிறதும் அங்க தழுவ நின்றுகிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த கூட்டம் காசு கொடுத்தது மட்டும் இல்லாம இவர் பாருங்க, அதையும் தாண்டி ஆட்சியில மாற்றம் வேணும், மக்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வேற மாதிரி ஒரு ஆட்சி மாற நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் தோன்ற காரணம் தான் இந்த மாதிரி இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு திம்சம் பண்றாங்க அதிமுகவினர். இது மட்டும் இல்லாம திமுகவுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு மாஸ் ஆன கிரவுட் நம்மளுக்கும் கூடணும். அப்படி என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணணும்? கூட்டம் கூடணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? என்ன வேணா பண்ணு, ஆனா கூட்டம் கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கரூர்ல அந்த அளவுக்கு மாசான ஒரு முப்பெரும் விழா நடத்தப்பட்டுச்சு. அது 30 பேர் விழாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட விஜய் அவர்கள் கலாச்சி விட்டு இருந்தாப்புல. சோ அங்க கூட்டமே வரல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா 1.5 லட்சம் பேர் வந்தாங்க, வெளில 2 லட்சம் பேர் நின்னாங்க, சேர் பத்தல அப்படின்ற அளவுக்கு அங்க பேசப்பட்ட விஷயங்கள்ன்றது ரொம்ப அதிக அளவுல இருந்துச்சு. பட் இங்க கூட்டம் கூடுது, நம்மளுக்கு கூடலங்கிறது ஒரு பெரிய நெகோசியேட்டபிளான விஷயமா பேசிட்டு இருக்காங்க. இது கம்பேரிட்டிவ்லி இது நம்மளுக்கு நல்லது கிடையாது. நம்மளுக்கு கூட்டம் கூட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வலு கட்டாயத்துல திமுக இப்போ ஒரு மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 2வது விஷயம், அவங்க கூட்டம் கூட வைக்கணும் அப்படிங்கிறது 2வது விஷயம். முதல் விஷயம் என்ன? விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டரா போயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய இடிதான். 2வது விஷயம் என்ன? இவங்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடிடுச்சுன்றது ஒரு பெரிய விஷயமா அவருக்கு ஒரு தலைவலி. அண்ட் 3வது இவரு கூட்டம் கூட வைக்கணுமேன்றது இவருக்கு ஒரு பெரிய தலைவலி. அண்ட் 4வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா 169 தொகுதிகளையும் போயிட்டு மக்கள் எல்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டாரு. இதுல எல்லா சிறுபான்மையினரும் இவருக்கு தான் ஓட்டு போடுவாங்களா, அதிமுகவுக்கு தான் போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி திமுக எங்களுக்கு சிறுபான்மையினருடைய ஓட் ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தான் போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுல சிறுபான்மையினருடைய சப்போர்ட் அதிக அளவுல அதிமுகவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு, அதாவது ரீசெண்டா நடந்த குமராபாளையத்துல தெளிவா தெரியுது. என்ன காரணம்? நிறைய முஸ்லிம்ஸ் எல்லாரும் சேர்ந்து கிஃப்ட் எல்லாம் வந்து எடப்பாடியாருக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க எங்களுடைய ஆட்சி காலத்துல இஸ்லாமியருக்காக இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரச்சாரம் பண்ணும்போது பேசும்போது இதை கேட்டுட்டு இன்கேஸ் அது நடக்கலைன்னா யாரும் வாய்ஸ் அவுட்டே பண்ண மாட்டாங்க. ஆனா இவர் இஸ்லாமியருக்கு இதெல்லாம் பண்ணன்னு சொல்லும் போது அங்க இருந்த இஸ்லாமிய கும்பல் என்ன பண்றாங்க, அந்த நபர்கள்லாம் வந்து கர்ச்சிஃப் எல்லாம் சுத்திக்கிட்டு செம்ம ஹாப்பியா அவங்க ஆமான்றத தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. சோ இதன் மூலமா
ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்ன, ரொம்ப பெரிய நல்ல விஷயம் என்ன அதிமுகவுக்குன்னா, சிறுபான்மையினர் கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து அதிமுக பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது டிஎம்கேவுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு இடி தான் உண்மையாலுமே. ஏன்னா இவங்களோட சிறுபான்மையினரை ஓட்டு நம்பிதான் நம்மளே இருக்கோம். இந்த நேரத்துல அதிமுகவுக்கு இந்த ஓட்டுகள் எல்லாம் போச்சு அப்படின்னா நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா நிக்குது. அடுத்த கட்டமா அடுத்த பிரச்சனை என்ன, கிட்னி பிரச்சனை. இது கண்டிப்பா ஒரு இடத்துலயும் பிரச்சாரமா பேசும்போதெல்லாம் பேசுறாரு. இதுல எம்எல்ஏஸ் இருக்காங்க, திமுக இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் சிக்கியிருக்காங்க, அவங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ்னு பல விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க திமுகவை சார்ந்தவர்கள் அப்படிங்கறதுனால அவங்கள நம்ம எதுவுமே கேட்க கூடாது, எதுவுமே கேஸ் போட முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்றத திமுக விட்டுட்டு இவங்களுக்கு விசாரணை கமிஷன் அப்படிங்கறத அமைச்சப்பட்டிருந்ததுனாலும் ரொம்ப தீவிரமா அமைச்சு அவங்களுக்கான விஷயம், அவங்களுக்கான நடவடிக்கைகள், அவங்க மேல என்னெல்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கறத தெளிவுபட அவங்க பண்ணாங்கன்னா மக்களுடைய நம்பிக்கை காப்பாற்றப்படும். அது மட்டும் இல்லாம எடப்பாடியார் அவர்கள் நொடிக்கு நொடி பேசுறாருல்ல, கிட்னி திருட்டு இவங்கெல்லாம் எப்படி பேசினாங்க பாருங்க, இது அதுன்னு சொல்லி திமுகவை பத்தி பேசும்போது இது மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா மக்கள் மனசுல போய் சென்று அடையுது இல்லையா? இத அவர் பேசக்கூடாது அப்படின்னா அதுக்கான ஒரு நிவர்த்தி, அதற்கான ஒரு விசாரணையை தெளிவுபட பண்ணா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அடுத்த கட்டமா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரா கோபத்தோட மக்களுடைய கூட்டம் இருக்காங்க. சோ இவங்க எல்லாரையுமே எல்லாத்திலிருந்தும் செட்டில் டவுன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதிமுக செந்தில் பாலாஜி அவர்கள் 10 ரூபா பாலாஜின்னு பேசும் போதெல்லாம் மக்கள் வெள்ளம் சிரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, ஹாப்பியா இருக்காங்க, ஜாலியா அந்த விஷயத்தை கேட்கறாங்க, ஆதரிக்கிறாங்க, கிளாப் பண்றாங்க. அப்பனா திமுகவை இது வீழ்த்துது அப்படின்னு தானே அர்த்தம். சோ இந்த சினாரியோஸ் எல்லாத்தையுமே கையில பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கறத திமுக அரசாங்கம் தெளிவுபட ஸ்கெட்ச் போட்டா மட்டும்தான் 2026 தேர்தலில் ஏதாவது பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக படு தோல்வி அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது. பாத்தீங்கல்ல எங்க கிரௌட் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் கெத்தாக சொல்லிக்கிட்டு திரியிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தி அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.